ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, நிறைய மருத்துவ குணம் நிறைந்த வாழைப்பூவை வச்சு ஒரு டேஸ்டான பொரியல் தான் பண்ண போறோம். இந்த பொரியல் எல்லா குழம்பு வகைக்கும் ஒத்து போற மாதிரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வாழைப்பூ பொரியலுக்கு ஒரு பூ எடுத்திருக்கேன். பூக்கு உள்ள நிறைய நரம்பு இருக்கும். அதில் ஒரு நரம்பு மட்டும் மொட்டு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். அதையும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதழ் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பூவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வாழைப்பூ கட் பண்ண பிறகு காற்று படப்பட கருப்பாயிடும். அதனால் வாழைப்பூவை நல்லா பொடிசாக நறுக்கின உடனே இந்த தயிர் கலந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. எல்லா பூவும் நல்லா பொடிசாக நறுக்கி தயிர் கலந்த தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வாழைப்பூவை தாளிச்சிடலாம். வாழைப்பூ தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கி அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வாழைப்பூவை நறுக்கி நம்ம தயிர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஒட்ட பிழிஞ்சு வாழைப்பூவை மட்டும் எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. வாழைப்பூ சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1/4 கிளாஸுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பூலே தண்ணி விடும். அதனால் 1/4 கிளாஸுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. வாழைப்பூ வேகிறதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 பெரிய பல்லு பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 2 ஓட்டு ஓட்டி துருகுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா துருகுன மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. வாழைப்பூவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போய் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.